பாலமலச்சாமி கிருஷ்ணானந்தசாமி ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஜெய் ஸ்ரீ குரு கிருஷ்ணானந்த. முதற்கண் ஆத்மகுருவான பாலமலசாமியின் கமலப்பாதங்களில் எனது கோடான கோடி நமனங்களை செலுத்திவிட்டு இந்த காணொளியை காணவிருக்கும் பாலமலசாமியின் பரமபக்தர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அடியேன் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். அன்பர்களே, ஏஐ எனும் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவு எனும் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த காணொளி. ஐயன் வரலாறை திரைக்காவியமாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றிட இதை அடியேன் ஐயனிடம் உத்தரவு பெற்று இன்று அதை உருவாக்கி முதற்கண் அவரது கடலடியில் படைத்து உங்கள் கண்களுக்கு விருந்தாக சமர்ப்பிக்கிறேன். இதற்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படைப்பில் ஏதேனும் குறை இருந்தால் ஐயனின் பரமபக்தர்கள் ஆகிய நீங்கள் அப்பிழைகளை பொருட்படுத்தாமல் இந்த காணொளியை கண்டு ரசித்து மகிழுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ಜೈ ಶ್ರೀ ಗುರು ಕೃಷ್ಣಾನಂದಾಯ ನಮಗ. ಇಲ್ಲಿ ಕೂಡಿಬ ಅತ್ತನ ಭಕ್ತ ಕೋಡಿಗೂ ಎನ್ನ ಪಣಿವಾನ ನಮಸ್ಕಾರವ ಹೇಗಿನ್ನ. ನೀಲಗಿರಿ ಎಂಬ ಪ್ರಣವಗಿರಿದೋಗೆ ನಂಗ ಬಡುಗು ಕುಲದೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ ಒಂದು ಮಗ ರತ್ತಿನವ ಇದ್ದ ನಂಗ ಗುರು ಕೃಷ್ಣಾನಂದ ಅವಕರ வாழ்க்கை வரலாற ಸೋಮಿಕೋಡ ಪಯಣಿಸಿದ ದೊಡ್ಡವಕರ ಅನುಭವಕ್ಕೆ ಇತ್ತು. ಈ ಕಾಣೊಲಿಯ ಅಯ್ಯನ ಪಾದಗ ಸಮರ್ಪಣ ಮಾಡಿ ನಿಂಗೆ ಕಣ್ಣುಗ ಇಂದು ವಿರುಂದ ಎಂಗ ಪಡಚಿದೆಯ. ಈ ಪடைப்ப ಉರುವಾಕುದುಗ ಕಾರಣವ ಇದ್ದ ಕೋವೈ ಬಾಲ ವಿಜಯಕುಮರನ್ ಅವಕಗ ಎಂಗ ನನ್ರಿ ಹೇಗಿಂದೋ ಕಿಟ್ಟತಟ್ಟ 1.5 ತಿಂಗಳು ಜನ ಇರು ಹಗಲು ಹಿಟ್ಟು ಇಲ್ಲದೆ ಒರುಕಿಲ್ಲದೆ ಅವಕ ಮುಳು ಅವಕರೋಡ ಮನಸ್ಸೋಡ ಅಯ್ಯನ ಉತ್ತರವೋಡ ಈ ಪடைப்ப ಪಡಚಿದ್ದಾರೆ. ಇದು AI செயற்கை நுண்ணறிவு ಎಂಬ தொழில்நுட்பதோಗೆ ಇದನ್ನು ಪಡಚಿಡದೆ. ಈ ಪடைப்பு ಶರಣಂ ಗೀತಾಂಜಲಿ ಎಂಬ ಯೂಟ್ಯೂಬ್ ಐಡಿದೋಗೆ ಹಡದೆ ನಿಂಗೆ ಹೇಗೂ ಬೇಕಿಟ್ಲಿಯೋ ಈ ಪடைப்ப ಈ ಅಯ್ಯನ வரலாற ನಾಯಿಯಿಂದ ನಿಂಗೆ ನೋಡಾಕು. ಅಯ್ಯನ வரலாற ಇನ್ನಾಗಟ್ಟ ಅರಿದಿದಲಿಯೋ ಅರಿಯಾದಲಿಯೋ ಈ ತರುಣ ಅಂದ ನಿಂಗೆಲ್ಲ ಅಯ್ಯನ வரலாற ಅರುದು ಅಯ್ಯನ ಅರುಳಾಸಿ ಎಲ್ಲಗೂ ಹೆಚ್ಚಿಲಿಂದ ಹೇಗಿ ಈ ತರುಣದೋಗೆ ನಿಂಗೆಲ್ಲಾಗ ನೋಡುವ ಅತ್ತನ ಪೇರಿಗೂ ನಾ ಕರ್ಮ ತಾಂದಿ ಎನ್ನ ನನ್ರಿ ಹೇಗಿಂದಿದ್ದೇನೆ. பாலமலச்சாமி கிருஷ்ணானந்தசாமி நாராயணாமத்து மகத்துவத்தை எடுத்து சொன்ன சாமி, நல்ல குரு சாமி, நல்ல குரு சாமி. பாலமலசாமி
தொடக்கமும் முடிவும் இல்லாது ஓடிக்கொண்டே இருக்கும் நேரம்தான் நான். என்னை காலம் என்றும் அழைப்பதுண்டு. பிரம்மாண்டத்தில் இருந்து பிரபஞ்சம் வரை நடந்த அத்தனை நிகழ்வுகளும் என்னுள் உள்ள சமாந்தர அண்டத்தில் அடக்கம். பூலோகத்தில் உள்ள ஆறறிவு கொண்ட மானிடர்கள் அவர்களுக்கு பிடித்த முறையில் வாழ தகுதி கொண்டவர்கள். அதற்கு ஏற்றாற்போல் பலாபலன்களையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு உருவாகிறது. இப்படி பல ஜன்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களை கர்ம வினையாக அனுபவித்து துயரம் கொள்ளும் போது அந்த துயரம் தீர பரமாத்மாவிடம் ஜீவாத்மா மன்றாடுவதும் உண்டு. பரமாத்மா எனும் பெருஞ்சுடரில் இருந்து வந்த ஆத்மா ஜீவாத்மாவாக மாறுகிறது. ஆகையால் ஆத்மா பரமாத்மாவின் அம்சம். ஜீவாத்மாக்களின் துன்பங்கள் தீர பரமாத்மாவிடம் ஐக்கியமான சில புண்ணிய ஆத்மாக்கள் ஜீவகாருண்ய நோக்கத்தில் அனைத்து ஜீவராசிகள் மீது அன்பும் கருணையும் கொண்டு அவர்களுக்கு நற்கதி அருள வேண்டும் என பரமாத்மாவிடம் வேண்டிக் கொள்ளும் நிகழ்வுதான் இது. ஹே பரமாத்மா, நாராயணா, அபயஹஸ்தா, காக்கும் காருண்யா, பூலோகத்தில் ஜீவாத்மாக்கள் படும் துன்பங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அத்துன்பங்களில் இருந்து ஜீவாத்மாக்கள் விடுதலை பெற ஏதேனும் வழி உண்டா? ஹே புண்ணியாத்மா, ஆம், அதற்கும் ஒரு வழி உண்டு. அதுதான் அவதாரம். புண்ணியாத்மாவால் மட்டுமே அது சாத்தியம். அதாவது ஒரு புண்ணியாத்மா பூலோகத்தில் ஜீவாத்மாவாக பிறந்து தனது ஐம்புலங்களை அடக்கி பல சித்திகளை வளர்த்து கொண்டு அவதார புருஷனாக வாழ்ந்தால் மற்ற ஜீவாத்மாக்களின் துயரங்களை தீர்க்க முடியும். ஆனால் ஜீவாத்மாவாக பிறப்பெடுப்பதால் இயற்கையின் நியதிக்கு கட்டுப்பட வேண்டும். அதாவது இன்பம், துன்பம், அடைவது, தொலைப்பது, சேருவது, பிரிவது போன்ற பல விஷயங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட வேளையில் சமநிலையில் இருந்து கொண்டு வாழ வேண்டும். இப்படி பல புண்ணியாத்மாக்கள் இங்கிருந்து சென்று பூலோகத்தில் அவதார புருஷர்களாக வாழ்ந்து அனைத்து ஜீவராசிகளையும் நேசித்து மற்றும் அவர்கள் மீது கருணை புரிந்தும் இருக்கிறார்கள். அதில் சிலர் மட்டுமே அவர்கள் வாழும் காலத்திலேயே பிரபலம் ஆவது உண்டு. ஆனால் பலர் பிரபலத்தை விரும்பாமல் தங்களது பணியை மட்டும் செய்து கொண்டு வாழ்வார்கள். இவை அனைத்தும் புண்ணியாத்மாவான உன்னாலும் சாத்தியமே. ஹே பரமாத்மா, புண்ணியாத்மாவாகிய என்னால் இது சாத்தியம் என்றால் பூலோகத்தில் ஜீவகாருண்யம் புரிய ஜீவாத்மாவாக பிறக்க விரும்பி சம்பந்திக்கிறேன். ஆனால் ஹே பரமாத்மா, எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். மானிடனாக பிறந்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் நான் லௌகிக ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாமல் வாழ வேண்டும். சதா உன் நாமம், உன்மேல் பற்று, உன் தொண்டு மட்டுமே என் பணியாக இருக்க வேண்டும். நான் பிறப்பெடுக்கும் பகுதியில் நீ எங்கு சுயம்புவாக இருக்கிறாயோ அங்குதான் என் கர்மபூமி அமைய வேண்டும். ஆனால் எனக்கு பிரபலமாவதில் உடன்பாடு இல்லை. ஏ புண்ணியாத்மா, அப்படி என்றால் நான் தேவதையாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரம் கிருஷ்ண பட்சத்தில் திரியோதசை திதி என்று வருகிறதோ அன்று நீ பூலோகத்தில் உருதரித்து உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ததாஸ்து.
காணும் தூரம் வரை பசுமை போர்த்தியபடி உள்ள மலைகளின் ராணி என்ற நீலகிரி, அதனை தொட்டுச் செல்லும் மேகங்கள் மனதிற்கு இதமளிக்கும் விதமாக இருக்கிறது. குளுமை நிறைந்த இயற்கையான வானிலை, ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட மலைவாழ் மக்கள். இந்த மலை கிராமங்களில் ஒரு கிராமம்தான் உலிக்கல். 1913ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் படுகர் இனத்தைச் சேர்ந்த கிட்டே காடா கவுடர் மற்றும் பீரி அம்மாள் என்னும் தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். பீரி அம்பாள் நிறை மாத கர்ப்பிணி. அந்த அம்மையாருக்கு குழந்தை பிறக்கும் தருணம். தேவதைகள் போல் வந்து செல்லும் மேகங்கள், அதோடு சேர்ந்து தேவர்கள் வாழ்த்துவது போல் லேசான சாரல் மழை. ஏனோ சந்தோஷத்தின் உச்சத்தில் இயற்கை இருப்பது போன்ற ஒரு தோற்றம். வீட்டின் வெளிப்புறத்தில் கிட்டே காடா கவுடர் மற்றும் அவரது உறவினர்கள் அமர்ந்து கொண்டு இருக்க, புதிதாக பிறந்த ஒரு குழந்தையின் குவா குவா என்ற அழுகை சத்தம் கேட்கிறது. பீரி அம்பாளுக்கு பிரசவம் பார்த்த பெண் உள்ளிருந்து வெளியே வந்து சந்தோஷமான செய்தியை சொல்கிறாள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் சற்று மாநிறம் என்றாள். கார் மேகங்கள் சூழ்ந்து இருக்கும் வேளையில் பிறந்த அக்குழந்தைக்கு காரி என்ற பெயர் சூட்டப்பட்டது. தாய் தந்தையின் அரவணைப்பில் குழந்தை காரியின் பராமரிப்பு தொடர்ந்தது. காரி 12 மாதம் கொள்ளும் வேளையில் அவன் தாய் பீரியம்பாள் இறைவனடி சேர்ந்து பராசக்தியானாள். இப்பொழுது காரி தாயில்லா பிள்ளை. தந்தையான கிட்டேகாடா கவுடர் மறுமணம் செய்து கொண்டார். காரியின் வளர்ப்பு அந்த குடும்பத்தில்தான் நடக்கிறது. நன்றாகவே நடக்கிறது. சிறுவர்களிடம் இருக்கும் அனைத்து சேட்டைகளும் செயல்களும் காரியிடமும் இருந்தது. ஆனால் மற்ற குழந்தைகளை விட இறைப்பற்று சற்று கூடுதலாகவே இருந்தது. உலிக்கல்லில் உள்ள காரியின் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு சின்ன கோயில் இருந்தது. அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் படம் வைத்து ஊர் மக்கள் பூஜித்து வந்தனர். அத்துடன் அங்கு பஜனைகளும் சொற்பொழிவும் நடக்கும். காரிக்கு அதில் நாட்டம் அதிகம். பக்தர்களுடன் சேர்ந்து காரியும் கீர்த்தனைகளை செய்வதுண்டு. பள்ளிப் பருவத்தில் காரி படிப்பிலும் மிகச் சுட்டி. அவனுள் ஒரு விஷயத்தை பார்த்ததும் அதை யூகித்துக் கொள்ளும் திறன் மிகவும் இருந்தது. இப்படியே காலம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. காரி 19 வயதை எட்டிய தருணத்தில் ஒரு துக்கமான நிகழ்வு அவன் குடும்பத்தில் நிகழ்கிறது. காரியின் திருமணமான மூத்த சகோதரனின் மரணம்தான் அது. இறந்து போன அண்ணன் மனைவி விதவையாகிவிட்டால் தம்பி ஆனவன் அந்த விதவையை மறுமணம் செய்து கொள்ளலாம். அப்படி ஓர் மரபு அக்காலத்தில் அந்த சமுதாயத்தில் இருந்தது. காரிக்கும் அது விதிவிலக்கு அல்ல. அண்ணியை மறுமணம் செய்து கொள்ளச் சொல்லி குடும்பத்தார் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் காரியின் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொற்பொழிவுகளை கேட்டே வளர்ந்த அவனுடைய ஆழ்மனதில் அண்ணி என்றால் ஒரு தாய்க்கு சமம் என்ற எண்ணம் மேலோங்கியது. இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வர காரி வீட்டை விட்டு வெளியேறி கண்காணாத இடத்திற்கு
சென்றுவிடும் முடிவுக்கு வந்தான். அதற்கு ஏற்றாற்போல் ஒரு நாள் நள்ளிரவில் தனது 2 ஜத்தை துணிகளை எடுத்துக்கொண்டு உளிக்கல்லை விட்டே சென்று விட்டான். அது 1932ஆம் ஆண்டு. காரியின் பயணம் தொடர்ந்தது. பகல் வேளையில் பயணித்துக் கொண்டும் இரவு நேரம் ஏதேனும் ஒரு கோவிலில் அல்லது சத்திரத்தில் தங்கியபடி திருப்பத்தூரில் உள்ள ஆண்டியப்பன் ஆலயம் வந்து அடைந்தான். அங்கு ஓடிக்கொண்டு இருக்கும் ஆண்டியப்பன் ஓடையில் குளிக்கும் எண்ணம் தோன்றியது. அவன் தன்னிடம் வைத்திருந்த பை மற்றும் துணிகளை ஓடையின் கரையில் வைத்துவிட்டு ஒரு துண்டை கோவணமாக கட்டிக்கொண்டு நீரில் இறங்கி குளிக்கச் சென்றான். அப்போது அங்கு யாரும் இல்லை. நன்றாக நீரில் முக்கி குளித்துவிட்டு கரைக்கு வந்து பார்த்தால் அவனது துணிகளும் பையும் காணவில்லை. அப்போதுதான் அவன் ஆழ்மனதில் இருந்து ஒரு எண்ணம் உதயமானது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, அனைத்தும் நம்மை விட்டு போய்விடும். இறைநாமம் மட்டுமே நிஜம் என்ற ஞானோதயம் பிறந்தது. காரியின் வாழ்க்கையை காலத்தின் கை பற்றிக் கொண்டது. இந்த நிகழ்வுக்கு பிறகு காரியின் பயணம் இறைப்பாதையை நோக்கி முன்னேறியது. அந்த 19 வயது வாலிபன் தான் கட்டியிருந்த கோவணத்துடன் நடந்தபடி பல ஊர்களை கடந்து பல மாநிலங்களை தாண்டி வடக்கு திசையில் பயணித்தான். அவன் கடந்து போகும் இடங்களில் பேசும் மொழிகளையும் கற்றபடியே முன்னேறி சென்றான். இப்படி பல மொழிகளை பேசும் திறனும் அவனுள் வளர்த்து கொண்டான். காரியின் விதி அவன் சேர வேண்டிய இடத்திற்கு அவனை அழைத்து வந்தது. இமயமலையின் நுழைவாயில் புண்ணிய நதியான கங்கை புரண்டு ஓடும் இடம். பற்பல யோகிகள், துறவிகள், மகாத்மாக்கள் தவம் புரியும் சாத்வீக பூமி. அதுதான் ரிஷிகேஷ் என்னும் புண்ணிய ஸ்தலம். ரிஷிகேஷ். இங்கு பல ஆசிரமங்கள் உள்ளன. அதிலும் நம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் நடத்தும் ஆசிரமங்களும் உண்டு. அதில் ஒன்றுதான் சிவானந்த சரஸ்வதி ஆசிரமம். இங்கு வேத பாடசாலை நடக்கும். பல மாநிலங்களில் இருந்து வந்த மாணவர்கள் வேதங்களை முறையாக கற்றுக்கொள்ளும் இடம். அதை நிர்வாகித்து வந்தவர் சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் இயற்பெயர் குப்புசாமி. அவர் இங்கு ஆசிரியராக இருந்து தன் மாணவர்களுக்கு வேதங்களை சொல்லிக் கொடுப்பதோடு யோகாசனமும் சொல்லிக் கொடுப்பார். இங்கு தங்கி படிக்கும் மாணவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆசிரமத்தில் உள்ள அனைத்து வேலைகளையும் அவர்களே செய்து கொள்ள வேண்டும். காரியை காலம் இங்கு அழைத்து வந்திருக்க கூடும். காரியை பார்த்த ஆசிரியர், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று விசாரித்ததில் அவன் தனது நாடான தமிழகத்தைச் சேர்ந்தவன் என்று அவர் அறிந்து இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் ஆழமான அனுபவம் கொண்ட ஆசிரியர்களுக்கு காரியின் கண்களில் ஒரு தேஜஸ் தென்பட்டிருக்கக்கூடும். அதை வைத்து அவர் தியானத்தில் சென்று திவ்ய திருஷ்டியில் பார்த்திருக்கக்கூடும். அப்படி பார்த்தபோது அவன் சாதாரண பிறவி அல்ல, ஒரு புண்ணியாத்மாதான் ஜீவகாருண்ய நோக்கத்தில் பிறந்து இருக்கிறான் என்று புரிந்து இருக்கக்கூடும். பிறகு காரியை தனது ஆசிரமத்திலேயே தங்க வைத்திருக்கக்கூடும். இது வடநாடு. இங்கு
இந்தி மொழிதான் பேசுவார்கள். இங்கு உள்ளவர்களுக்கு காரி என்ற சொல்லுக்கு பொருள் புரியவில்லை. ஆசிரியரான சிவானந்த சுவாமிகள் காரி என்றால் கிருஷ்ணா என்று புரிய வைத்த பிறகு அன்று முதல் அனைவரும் காரியை கிருஷ்ணா என்றே அழைக்க ஆரம்பித்திருக்க கூடும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை விரைவில் யூகித்து தன்னுள் வாங்கிக் கொள்ளும் திறன் இயல்பாகவே கிருஷ்ணாவிடம் இருந்தது. அக்காலத்தில் புனித கங்கை நதி கரையோரம் உள்ள சிவானந்த ஆசிரமத்தில் வேதங்களும் புராணங்களும் கற்பிக்கப்பட்டு வந்தன. 4 வேதங்களான ரிக்வேதம், ஓம் அக்னிமிளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவாம்ருத்யஜம் घटनारं रत्नधातमम् ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। यजुर्वेदं समीपे परमेश्वर दातुं ग्रहीतुं योग्यं क्रियाकौशलं सुखं वा पालय। सामवेदं अग्ना आयाहि वीतये गृह्णाणो हव्यदात्ये। अदर्वणवेदं षण्णो देवीर्भिष्टय आपो भवन्तु। மற்றும் 18 புராணங்களும் பல யோகாசனங்களும் இவை அனைத்தும் பல வருடங்களாக இங்கு தங்கி கிருஷ்ணா கற்றுக்கொண்டிருக்க கூடும். இங்கு பஜனைகளும் கீர்த்தனைகளும் தினந்தோறும் நடக்கும். அவை அனைத்துமே கிருஷ்ணாவிற்கு பிடித்தவைதானே. அதிகாலையில் பிரம்ம வேளையில் அங்குள்ள மாணவர்கள் எழுந்து கங்கை நதியில் நீராடிவிட்டு காலை நேர பூஜைகளை முடித்த பிறகு வேத பாராயணம் செய்வார்கள். அதில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு அவர்கள் பெயரின் பின்பகுதியில் ஆனந்த் என்ற சொல்லை இணைத்து அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் தான் அனைத்து வேதங்களையும் புராணங்களையும் பரிபூரணமாக கற்றுக்கொண்டதால் கிருஷ்ணாவின் பெயருடன் ஆனந்தாவை இணைத்து கிருஷ்ணானந்தா என்ற பெயர் வந்திருக்க கூடும். காலம் அத்துடன் நில்லாது. கிருஷ்ணானந்தாவை இமயமலையில் உள்ள அனைத்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு அழைத்து சென்றிருக்க கூடும். இமயமலை, அங்கு நாகா
அகோரா, நாத் போன்ற பல சம்பிரதாயங்கள் கொண்ட சாதுக்கள் தவம் செய்யும் இடம். அவர்கள் அனைவரும் ஜடாமுடியுடன் தான் இருப்பார்கள். சிலர் சிவப்பிரியர், சிலர் தேவி உபாசகர். இதிலும் பல பிரிவுகள் உண்டு. அவர்கள் அனைவரும் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர்கள், லௌகீகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். காலம் கிருஷ்ணானந்தாவை அவர்களுடன் சந்திக்க வைத்திருக்க கூடும். कौन हो तुम? कहाँ से आ रहे हो? नाम क्या है तुम्हारा? मुनिवर, कृष्णानंदा नाम है मेरा। ऋषिकेश से आ रहा हूँ। अच्छा, तो हमसे क्या चाहते हो? आप लोगों के साथ रहकर आपकी सेवा करना चाहता हूँ। बेटा, हम वन के वासी हैं। हमारे संग रहना बहुत कठिन है। क्या तुम रह सकते हो? जी हाँ, मैं रह सकता हूँ। लगता है ये नौजवान बहुत ही बैरागी है। जरा देखूं तो आखिर ये कौन है? अरे, ये तो एक पुण्यात्मा है। ये जग कल्याण करने आया है। इसका अपने साथ रहना उचित ही होगा। ठीक है पुत्र, तुम हमारे संग रहो और जो भी सीखना चाहते हो जी जान से सीखो। அவர்கள் கிருஷ்ணானந்தாவின் பண்பையும் பணிவையும் கண்டு தம் மனம் மகிழ்ந்து அனைத்து சித்திகளையும் கற்றுக் கொடுத்து இருக்கக்கூடும். அவைகள் அனைத்தும் மிக கடுமையாக தவம் புரிந்தால் மட்டுமே அடைய முடியும் அஷ்டமா சித்திகள். தாரணைகள் மற்றும் பற்பல தவங்கள் புரிந்து கிருஷ்ணானந்தா மாபெரும் தவசியாக தன்னை மேம்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடும். உச்சபட்சமான சாயா புருஷனாக ஆகியிருக்கக்கூடும். ஒரு சாதாரண மானிடன் இவை அனைத்தும் அடைய வேண்டும் என்றால் பற்பல வருடங்கள் தவக்கோலத்தில் இருக்க வேண்டும். இப்படியே 30 ஆண்டுகள் கடந்து இருந்து இருக்கக்கூடும். 1962 ஆண்டு சீனா
இந்தியாவின் மீது போர் தொடுத்த வேளை அது. இமயமலையில் சித்தர்கள் தவம் புரியும் இடத்தின் ஒரு பகுதி இந்திய சீன எல்லையின் அருகாமையில்தான் இருந்தது. அந்த போர் நடக்கும் வேளையில் சீன பட்டாளம் இந்திய எல்லையை அபகரித்து கொண்டு முன்னேறி வரத் துவங்கியது. அப்போது இந்திய பட்டாளத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் உயிர் சேதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அங்கு இருந்த அனைவரையும் அங்கிருந்து சென்று விடுமாறு கட்டளையிட்டனர். यहाँ जंग छिड़ चुका है, यहाँ जान हानि का खतरा है। आप लोगों का यहाँ रहना उचित नहीं, फौरन यहाँ से चले जाइए। அந்த தருணத்தில்தான் கிருஷ்ணானந்தாவின் ஆசான் அவரிடம், पुत्र कृष्णा, तुम अपनी जन्मभूमि की ओर प्रस्थान करो। वहाँ स्वयं श्री नारायण स्वयंभू एक जगह पर प्रकट हुए हैं और उस जगह का नाम दुग्धगिरी है। वही अंत तक तुम्हारे लिए कर्म भूमि है। और एक बात याद रखना पुत्र, कोई भी दुखियारा तुम्हारे सामने सहायता मांगे तो मना मत करना, चाहे वो अच्छा आदमी हो या बुरा आदमी। वहां तुम सिर्फ कल्पतरू की छाया बनकर रहना। एक और बात याद रखना पुत्र, जो भी सिद्धियां तुमने पाई है उनका प्रयोग धन और अपनी प्रशंसा के लिए मत करना। सिर्फ जन कल्याण ही तुम्हारा परम धर्म है। हम सबका आशीर्वाद हमेशा तुम्हारे साथ रहेगा। कल्याण भवा। என்று சொல்லி இருக்கக்கூடும். இப்படித்தான் 19 வயதில் பிறப்பிடத்தை விட்டு சென்ற காரி என்ற சாதாரண வாலிபன் சுவாமி கிருஷ்ணானந்தாவாக புது அவதாரம் தரித்து தனது 49ஆம் வயதில் நீலகிரியில் விஜயம் புரிந்தார். அது 1962ஆம் ஆண்டு. நீலகிரியில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக பசுமை நிறைந்த தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் உள்ள உளிக்கல் என்னும் ஊர். குருவின் ஆணைக்கு இணங்க கிருஷ்ணானந்தர் தனது சொந்த ஊரான உளிக்கல் வந்து அடைந்தார். இந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோவில் உள்ளது. கிருஷ்ணானந்தர் அந்த அம்மன் கோவில் வளாகத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். அந்த வழியாக வந்த ஒரு நபர் அவரை பார்த்து வியந்தார். ಇತ್ತ ಒಂದು ಕೋವಣ ತುರುವೆ ನಂಗೆ ಅಡ್ಡಿಯೇ ಬಂದು ಕುಳಿದಿದ್ದಾನೆಯ, ಇವಕ್ಕೆ ದಾನ ಇದ್ದಾರ? ಸರಿ, ನಂಗೆ ಅಡ್ಡಿ ಗವಡ ಸಾರ ಹೋಗಿ ಹೇಗುವ என்று நினைத்தபடி ஊர் தலைவரை பார்த்து சொன்னார். ದಾರೋ ಒಂದು ಕೋವಣ ಕೊಟ್ಟಿರೋ ಒಂದು ತುರವಿ ನಂಗೆ ಗುಡಿ ಇದೋಗೆ ಮಾರಿಮನ್ ಗುಡಿದೋಗೆ ಬಂದು ಕುಳಿದಿದ್ದಾರೆ ಕೂಡ. ಅವಕ್ಕೆ ದಾನ ಅಂದ ಅರಿವಿಲ್ಲ, ಬಂದು ನೋಡಬಾರಿ ದಾಡಿ ಬೀತು ಅಪ್ಪರ ಒಂದು ತುರವಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அப்படியா? சரி நோடபாடி என்று சொன்னபடி அவரும் அங்கு வந்து பார்த்தார். அதற்குள் ஊரில் விஷயம் பரவிவிட்டது. ஊர் மக்களும் ஒன்று கூடினர். ஊரே ஒன்று கூடி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. அந்த கூட்டத்தில் ராமாகவுடர் என்னும் ஒருவரும் இருந்தார். அவர் கிருஷ்ணானந்தரை பார்த்து, காரி தானோ,
என்று கேட்க கிருஷ்ணானந்தரும் ஆம் என்னும் வகையில் தன் தலையை அசைத்தார். இந்த ராமகவுடர் கிருஷ்ணானந்தருடன், அதாவது சிறுவயதில் காரியோடு விளையாடி கொண்டு இருந்தவர்களில் ஒருவராவார். ஆதலால் காரியை அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. 30 ವರ್ಷ ಆಗಿದ್ದೋಡು ನಂಗೆ ಹಟ್ಟಿಗೆ ಬಂದಿದಾರಿಯ ಕಾರಿ. ಅದು ಒಂದು ಸಾಮ್ಯಾರ್ಯ ಇತ್ತೆ ಒಂದು ಕೋವಣ ತೊರದಿಯ ಬಂದು ಹಟ್ಟಿಗೆ ಬಂದಿದಾರಿಯ என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்டனர். 30 வருடங்கள் கழித்து வந்த கிருஷ்ணானந்தருக்கு அவருடைய தாய்மொழியான படுகா மொழி பேச மறந்து விட்டது. ஆகையால் அவர் ஹிந்தியில் ஊர் மக்களுடன் பேச ஆரம்பித்தார். ஊர் மக்களுக்கு ஹிந்தி புரியவில்லை. கிருஷ்ணானந்தர் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். ராமகவுடருக்கு ஆங்கிலம் சற்று தெரியும். ஆகையால் அவர்கள் இருவர் நடுவில் பேச்சுவார்த்தை நடந்தது. சரி சோமி பாரி மನೆಗೆ ಒಪ್ಪ. அதற்கு கிருஷ்ணானந்தர் வீட்டுக்கு வர மறுத்தார். ನಂಗೆ ಹಟ್ಟಿ ಕೃಷ್ಣ ಗುಡಿದೋಗಿಯ ಸೋಮಿ ತಂಗಿಲಿ. கிருஷ்ணானந்தர் அந்த ஊரில் இருக்கும் கிருஷ்ணன் கோவிலில் தங்கிவிட்டார். ಇಂಬದು ಕುಡುಪುದು ஏதாவது ಬೇಕಾ ಸೋಮಿ என்று ராமகவுடர் கேட்க கிருஷ்ணானந்தர் some milk and banana enough என்று ஆங்கிலத்தில் சொன்னார். உடனே ராமகவுடர் பால் மற்றும் பழத்தை கொண்டு வந்து அவரிடம் அன்புடன் கொடுத்தார். கிருஷ்ணானந்தரும் அதை வாங்கி பருகினார். அந்த ஊர் மக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இப்படி ஒரு அவதார புருஷனை பெற்றெடுக்க அந்த ஊர் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கிருஷ்ணானந்தர் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி இறைவனை துதிக்க ஆரம்பித்து விடுவார். மற்ற நேரங்களில் அவர் கீதையை படித்து கொண்டு இருப்பார் மற்றும் அங்கு உள்ள குழந்தைகளுக்கும் அதை புரிய வைத்துக் கொண்டும் இருப்பார். இப்படியே காலம் சென்று கொண்டு இருந்தது. படுகமொழி கிருஷ்ணானந்தரின் தாய்மொழி அல்லவா? மறந்தாலும் மறுபடியும் கூடிய விரைவில் பழக்கத்திற்கு வந்துவிடுமே. அதுதான் கிருஷ்ணானந்தர் கூடவும் நடந்தது. இப்போது கிருஷ்ணானந்தர் படுக மொழியை புரிந்து கொள்ளவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார். நீலகிரியில் மானிஹாடா மஞ்சக்கொம்பை மற்றும் அதற்கு அருகாமையில் உள்ள ஹாலட்னே ஹல்லாடி என்னும் ஊர் பெரியோர்கள் ஒன்று சேர்ந்து அம்மன் கோவில் ஒன்றை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர். இதற்கு ஹல்லாடியைச் சேர்ந்த கார்தோணரும் வெள்ளேகவுடரும் மற்றும் மானிஹாடாவைச் சேர்ந்த திப்புசாமியும் லட்சுமணகவுடரும் ஒன்று கூடி மஞ்சக்கம்பையில் ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். ஹல்லாடியைச் சேர்ந்த கார்தோணர் பற்பல ஹட்டிகளுக்கு சென்று கீர்த்தனைகளை செய்தும் மடிப்பிச்சை எடுத்தும் கோவிலை கட்ட நிதியை திரட்டினார். பிறகு பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கோவில் பணிகளை ஆரம்பித்தனர். உலிக்கல்லைச் சேர்ந்த மக்கள் இந்த மஞ்சக்கொம்பை என்னும் ஊரில் குடியேறி இருந்தனர். உலிக்கல்லில் இருந்து இங்கு குடிபெயர்ந்தவர்களில் ஒருவர் அந்த ஊர் தலைவரிடம் வந்து, ಸ್ವಾಮಿ ಎಂಗ ಹಟ್ಟಿಯ ಒಂದು ಸಾಮಿಯರು ಇಲ್ಲಿ ಮೇಮಲೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. ಕುನ್ನ ವಯಸ್ಸದೋಗೆ ಹಟ್ಟಿ ಬಿಟ್ಟು ಹೋದ ಸಾಮಿ ಇಂದು ತಿರುಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ 30 ವರ್ಷಗಿಂದೋಡು. ಇಲ್ಲೇ ಅಪ್ಪರ ಶಕ್ತಿ ವಾಯ್ದ ಸಾಮಿಯಾರ ಇದ್ದಾರೆ, ನಿಂಗ ಬಂದು ಸ್ವಾಮಿ ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ என்று சொல்ல ಮಂಜಕ್ಕೊಂಬೈ தலைவர் ಅತ್ತೆಯ ಅತಂದಿಲ್ಲ ಅಪ್ಪರ ಒಂದು ಶಕ್ತಿಯಾದ ಒಂದು ಸಾಮಿಯ ಇದ್ದಾರೆ ಮಕ್ಕೆ ಪೈ ನೋಡುವ
என்று சொல்லிவிட்டு புலிகள் வந்து கிருஷ்ணானந்தரை தரிசிக்கின்றனர். அப்போது அவர்களுக்கு கிருஷ்ணானந்தர் மேல் மிக பக்தியும் மரியாதையும் உருவாகிறது. கிருஷ்ணானந்தரின் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்த அவர்கள் கிருஷ்ணானந்தரை பார்த்து, ನಿಂಗೆ ಖಂಡಿತ ಎಂಗ ಮಂಜಕಂಬೆಗ ಎಂಗ ಗುಡಿ ಕಟ್ಟಿಂದಿದ್ಯೋ ನಿಂಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಇಬ್ಬದೊಂದು ಹೇಗೆ ಎಂಗ ಕೇತಂದಿದ್ದು ಹಿಂಗೆ ಕಟ್ಟುವ ಗುಡಿಗ ನಿಂಗೆ ತಲೆಮೆ ತಂಗಿ ನಿಂಗೆ ತಲೆಮೆದೋಗಿ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಮಾಡಿ ತಪ್ಪದೊಂದಿಗೆ ಎಂಗ ಕೇತಂದಿದ್ಯೋ. அதற்கு கிருஷ்ணானந்தர் புன்னகைத்தபடி சரி நான் பண்ண என்று சொல்லிவிட்டு அவர்களுடன் மஞ்சக்கொம்பை வந்து அடைந்தார். அங்கு அவர் தியானத்தில் அமர்ந்து திவ்ய திருஷ்டியில் பார்த்தபோது அவருக்கு அங்கு ஒரு மாபெரும் சக்தி அம்மன் வடிவில் இருப்பதை உணர்ந்தார். பிறகு அவர் மஞ்சக்கொம்பை மக்களிடம், ಒಂದು ಹೆತ್ತೆ ಮಕ್ಕಳುದು ನಿಂಗೆ ಕಷ್ಟ ಎಲ್ಲವ ತೀರಿಯ ಅಂಜಬೇಡಿ, ಇಲ್ಲಿ ಹೆತ್ತೆ ಮಕ್ಕಳುದು ಕಾಲ ಕಾಲಗ ನಂಗ ಮಕ್ಕಳಾಗ ಅರುಳಾಸಿ ತಂದೆಯ நீங்க அஞ்சபேடி. இதை கேட்ட ஹல்லாடி மற்றும் மஞ்சக்கொம்பை மக்கள் மிகவும் சந்தோஷமடைந்தனர். அங்கு உள்ள பெரியவர்கள் கிருஷ்ணானந்தரை அவர்கள் வீட்டிற்கு அழைத்தனர். ಸೋಮಿ ಬಾರಿ ನಂಗ ಮನೆಗೆ ಹೋಪ. அதற்கு கிருஷ்ணானந்தர், ದಾವ್ರ ಮನೆಗೂ ಬಪ್ಪುದುಗೆ ನನಗೆ ಉತ್ತರವಿಲ್ಲ, ನಾ முடியவே தொன்னு என்று சொல்ல அவருக்கு கோவில் கட்டும் இடத்திற்கு அருகில் ஊர் மக்கள் ஒரு குடிசை அமைத்து கொடுத்தனர். கிருஷ்ணானந்தரும் அந்த குடிசையிலேயே தங்கிவிட்டார். பிறகு என்ன, உற்சாகமாக கோவிலை கட்டி முடிக்கும் பணிகளை மும்மரமாக நடத்த ஆரம்பித்தனர். கோவிலும் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்த ஈரோடு பவானி அருகில் உள்ள கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு வந்து பவானி ஆறும் காவேரி ஆறும் கூடும் இடமான முக்கூடல் என்னும் இடத்தில் இருந்து பிரதான கும்ப தீர்த்தத்திற்காக குடத்தில் புனித ஆற்று நீரை அவர்கள் நிரப்பிக் கொண்டு வந்தனர். ஆனால் வரும் வழியில் வாகனத்தில் வைத்து இருந்த குடம் ஆடியதால் ததும்பிய குடத்தில் இருந்த நீர் கிட்டத்தட்ட பாதி கீழே சிந்திவிட்டது. மஞ்சக்கம்பை வந்த பிறகுதான் அந்த குடத்தில் இருந்த நீர் குறைந்து விட்டது என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. ஊர் பெரியவர்கள் கவலை கொள்வதை பார்த்த கிருஷ்ணானந்தர், ஏக்க முகம் எல்லாம் இடுத என்று கேட்டுவிட்டு குடத்தை பார்த்தார். நீங்க கவலைப்படಬೇಡಿ என்று சொல்லிவிட்டு தனது இரு கைகளையும் அந்த குடத்தின் மீது ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து ஆகாயத்தை பார்த்தபடியே தியானித்தார். சிறிது நேரம் கழித்து தனது கைகளை எடுத்துவிட்டு, ஈக நோடிவி என்றார். என்ன அதிசயம்! குடம் முழுமையாக நிரம்பி இருந்தது. அங்கு இருந்தவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த நிகழ்வுக்கு பிறகு மக்கள் மனங்களில் கிருஷ்ணானந்தருக்கு அதீத மரியாதையும் நம்பிக்கையும் பக்தியும் கூடிவிட்டது. சிறியவர் பெரியவர் என்று பாராமல் அனைவரும் கிருஷ்ணானந்தரிடம் ஆசிகள் பெற்றனர். மக்கள் அவரை சுவாமி கிருஷ்ணானந்தர் என்றும் ஐயன் என்றும் அழைக்க ஆரம்பித்தனர். 1963ஆம் ஆண்டு அந்த கோயில் ஈரமாசி எத்தை அம்மன் என்ற பெயரில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. பிறகு கிருஷ்ணானந்தரின் முன்னிலையில் யாகங்களும் பூஜைகளும் செய்யப்பட்டு வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்க திங்குவ
ಅಮಾವಾಸ್ಯೆ ಜನದಾಗ ಅಮ್ಮಗ ಬಂದು ಪೂಜೆ ಮಾಡಿವಿ. ಸ್ವಾಮಿ ನಿಂಗವೇ ಈ ಪೂಜೆ ತಿಂದುವ ಪೂಜೆ ಬಂದು ಮಾಡಿತಾ ಇದೀವಿ. ಸರಿ ಅತಂದ್ರೆ ಸರಿ, ನಿಂಗೆ ಎನ್ನ ತಿಂಗು ಬಂದು ಕೂಟಿನ ಬರ್ಪೋದ ಇಂದ ಮುಡಿದರ್ವ ಎನಗ ಬೇರೆ ಗೆಲ್ಚ ಅಧಿಕ ತಾಳ್ಸಿ ಇರುತ್ತೆ ಇಲ್ಲೇ ಕೂಟಿನ ಬಾರಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಸ್ವಾಮಿ நீங்க ಎಲ್ಲಿ ಇಕ್ಕರೋ ಅಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೆಂಗ ನಾನು ನಿಂಗೆ ಕೂತಿನ ಬಂದು ನೀಯோ. உலிக்கல்லில் ஒரு நாள் கிருஷ்ணானந்தர் அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபரிடம் ಕೊಂಗು ಮಂಡಲದೊಳಗೆ ಸ್ವಯಂಬ ಒಂದು ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ಗುಡಿ ಇಲ್ಲಿಯೋ ಮಲವದಾಗ ಹಡದ ಎಂಬವೆ, ಆ ಗುಡಿ ಎಲ್ಲೆಡ್ದೆ ನೀ ಅರ್ದೆಯಾ என கேட்க அந்த நபரும் ಸ್ವಾಮಿ ನಾ ಅರ್ಧ ಸ್ವಾಮಿ ಆ ಗುಡಿ ಅಡುವಡೆ ನಾ ಅರ್ಧ. ಆ ಗುಡಿ ಹೆಸರು ಏನಾ? ಆ ಗುಡಿ ಹೆಸರು ಪಾಲಮಲೆ ಎಂದಾರ ಸ್ವಾಮಿ என்றதும் கிருஷ்ணானந்தர் ಓ ಇದು ತ ಎನ್ನ ಗುರುನಾದ್ರೆ ಇದ ಕರ್ಮ ಭೂಮಿಯೋ என்று நினைத்தபடி ನಾ ಉಡನೆ ಆ ಗುಡಿಗೆ ಹೋಗಬೇಕು ಹೇಳಿ ಎನ್ನ ಕೂಟಿಂದವರಿಯಾ. ಸರಿ ಸ್ವಾಮಿ ಧಾರಾಳವ ನಾ ಕೂಟಿಂದು ಅನ್ನ ಸ್ವಾಮಿ. ನಂಗ ಈ ಪಿಲ್ಲೂರು ಡ್ಯಾಮ್ ದಾರಿ ನಂಗ ಆ ಗುಡಿಗೆ ಹೋಗ್ಬಿಡಕ್ ಸ್ವಾಮಿ. ಅತ್ತಂದಲೇ ಸರಿ ನಂಗ ಹೋಪ என்று சொல்லி உளிக்கல்லில் இருந்து பில்லூர் வழியாக மலைப்பாதையில் இருவரும் கிளம்பிவிட்டனர். அவர்கள் பாலமலை வந்து அடைந்தனர். அன்று சித்திரா பௌர்ணமி. கிருஷ்ணானந்தர் பாலமலைக்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் அங்கு பெருமாள் கோவிலுக்கு வெளியில் வடக்கு நோக்கி இருக்கும் ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். ஒவ்வொரு சித்திரா பௌர்ணமி அன்று பாலமலையில் தேர் திருவிழா நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டபடி தேருடன் கோவிலை வலம் வந்து கொண்டு இருந்தனர். கிருஷ்ணானந்தர் அங்கு நடக்கும் அனைத்து விசேஷங்களையும் பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது அவர் மீது ஒரு நபரின் பார்வை பட்டது. அந்த நபரை கிருஷ்ணானந்தரின் முகத்தில் இருந்த தேஜஸ் ஈர்த்தது. அவர் கிருஷ்ணானந்தரிடம் வந்து, சாமி வணக்கம், நீங்க யாரு? இப்படி கோமணத்தை கட்டிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? எங்கிருந்து வர்றீங்க? உங்க பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணானந்தருடன் வந்த உலிக்கல்லைச் சேர்ந்த நபர், இவர் பேரு சுவாமி கிருஷ்ணானந்தர், எங்க ஊர் உலிக்கல். நாங்க சாமி கேட்டுக்கிட்டதுனால மலைப்பாத வழியாக இங்க வந்து சேர்ந்தோம். சாமி இங்க வரணும்னு ஆசைப்பட்டாரு. சாமி இமயமலையில 30 வருஷம் தவம் புரிஞ்சிட்டு இப்போது அவருடைய சொந்த ஊரான உலிக்கல்லுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்றார். இதை கேட்ட அந்த பாலமலையில் இருந்த நபர் சுவாமியின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்தார். பிறகு, சாமி என் பேர் முத்தப்பன், நான் இங்க கோயில்ல இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணானந்தர் இதை கேட்டு, ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க என்றார். பிறகு முத்தப்பன் கிருஷ்ணானந்தரை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு கிருஷ்ணானந்தர் பெருமாளை தரிசித்து வணங்கினார். கிருஷ்ணானந்தர் பெருமாளை பார்க்க, பெருமாள் கிருஷ்ணானந்தரை நோக்க அந்த பார்வை வந்து விட்டாயா கிருஷ்ணா? இனி இங்கேயே என்னுடன் தங்கி இரு என்று கிருஷ்ணானந்தரை பார்த்து பெருமாள் சொல்வது போல் இருந்தது. பிறகு முத்தப்பன் சுவாமியை பார்த்து, சாமி நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணானந்தர், கொஞ்சம் பாலும் பழமும் கொடுத்தா போதும் என்றார். அப்போதைக்கு பாலை ஏற்பாடு செய்ய அவர் அந்த பாலமலையில் வசிக்கும் ஒரு இருளரை பார்த்து, லட்சுமணா என்று அழைக்க ஒரு வாலிபன் அங்கு வந்து,
சொல்லுங்க சாமி என்றார். முத்தப்பர் அவரிடம் கொஞ்சம் பால் கொண்டு வா என்றார். லட்சுமணன் உடனடியாக சென்று அவர் தன் வீட்டில் வளர்க்கும் பசுமாட்டில் இருந்து கரைக்கப்பட்ட பால் வீட்டில் வைத்திருந்ததை எடுத்து வந்தார். முத்தப்பர் கோவில் பிரசாதத்தில் இருக்கும் வாழைப்பழங்களை கொண்டு வந்தார். அதை இருவரும் சேர்ந்து சுவாமியிடம் கொடுத்தார்கள். சுவாமியும் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டார். லக்ஷ்மணனுக்கும் சுவாமி மீது ஒரு பற்று உண்டானது. இந்த கோவிலோட தலைவர் என்ன என்று சுவாமியுடன் வந்த நபர் முத்தப்பரிடம் கேட்க, இங்க அரங்கநாதர் சுயம்புவா பிரகடனமாகி இருக்காரு என்று முத்தப்பன் சொல்ல, இருளனான லட்சுமணன், ஒரு காலத்துல இந்த மலை மீது வசிக்கும் எங்க மூதாதையர் ஒருவர் பசுமாட்டை எல்லாம் வளர்த்திட்டு வந்தாரு. அதுல ஒரு பசுமாடு மட்டும் பால் கொடுக்காம இருந்தது. மற்ற மாடுங்கெல்லாம் பால் கொடுக்குது, ஆனா இந்த மாடு ஏன் பால் கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சு அவரு அந்த மாட்டை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் சாமி அவர் ஒரு அதிசயத்தை பார்த்தாரு. அந்த மாடு ஒரு புத்து மீது தன்னுடைய பாலை சுரந்துட்டு இருந்தது. அதுவும் தானாவே சுரந்துகிட்டு இருந்தது. இத பார்த்ததும் எங்க மூதாதையர் என்ன பண்ணாரு, அந்த புற்றை விலக்கி பார்த்தாரு. பார்த்தா அதுக்குள்ளார ஒரு கல்லு. அப்புறம் அவரு சில ஆன்மீகவாதிங்க கிட்ட போய் அதை பத்தி சொன்னாரு. அதாவது அங்கு சுயம்புவா ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறத அந்த பண்டிதர்கள் எல்லாம் ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பிறகு என்ன, அந்த கல்லு இருந்த இடத்துலயே பூஜிக்கப்பட ஆரம்பிச்சது. இப்படித்தான் எங்க மூதாதையர்கள் எல்லாம் இந்த கோவிலை கட்டினாங்க. அது ஒரு சின்ன கோவில். இதை கேட்ட கிருஷ்ணானந்தர் அவர் குருநாதர் சொன்ன இடம் இதுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார். பிறகு முத்தப்பன், சாமி நீங்க திரும்பி எப்ப போவீங்க என்று கேட்க, இல்லப்பா, நான் இங்கிருந்து திரும்பி போறதா இல்ல. இனி இந்த இடம் தான் என் கர்ம பூமி. நான் இங்கதான் இருக்க போறேன் என்றார் கிருஷ்ணானந்தர். இதை கேட்ட முத்தப்பர், இந்த மலை அடிவாரத்துல உள்ள கோவனூர்ங்கிற கிராமம் தான் என் ஊரு. நீங்க என் வீட்டுக்கு வந்து தங்கிடுங்க சாமி என்றார். அதற்கு கிருஷ்ணானந்தர், இல்லை, நான் வர முடியாது. நான் இனி இங்குதான் தங்குவேன் என்று சொன்னதும் முத்தப்பரும் லட்சுமணனும் சேர்ந்து அவருக்கு தெப்பக்குளம் போகும் வழியில் ஒரு பாறைக்கு அருகாமையில் தங்குவதற்கு ஒரு குடிசையை ஏற்பாடு செய்தார்கள். பிறகு ஐயன் அங்கேயே தங்கிவிட்டார். கிருஷ்ணானந்தர் அந்த குடிலை தனது தவக்குடிலாக அமைத்துக் கொண்டார். இரவில் அங்கேயே உறங்கி விடுவார். அனுதினமும் அதிகாலை எழுந்து அங்கு உள்ள தெப்பக்குளத்திற்கு சென்று நீராடுவார். பிறகு கோவிலுக்கு வந்து ரங்கநாதர் முன் அமர்ந்து தியானிப்பார். மற்ற நேரங்களிலும் அந்தி சாயும் நேரத்திலும் அவர் தெப்பக்குளத்து ஆலமரத்தின் நிழலில் வந்து தியானிப்பார். அப்படி ஒரு நாள் அங்கு அவர் தியானத்தில் இருந்தபோது அந்தி சாயும் வேளையில் அந்த தெப்பக்குளத்திற்கு நீர் பருக காட்டு யானைகள் கூட்டம் வந்தது. ஐயன் அவைகளை பார்த்து புன்னகைத்தார். அந்த யானைகள் கூட்டத்தில் இருந்த ஒரு பெரிய யானை ஐயனை பார்த்து தனது தும்பிக்கையை உயர்த்தி நமஸ்காரம் செய்தது. அந்த ஐந்தறிவு கொண்ட ஜீவன் ஐயனை
அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்கும் ஜீவகாருண்யர் என்பதை உணர்ந்து கொண்டது. என்ன வனராஜா, சவுக்கியமா என்று சைகையில் ஐயன் கேட்க, அந்த யானையும் சௌக்கியமே என்று சைகையில் தன் தலையை ஆட்டியது. ஐயன் அமரும் இடத்தில் பல பறவைகள் சுற்றி கொண்டே இருக்கும். அவர் இருக்கும் இடமே ரம்மியமாக மாறிவிடும். நாகராஜர்களும் அவரை சந்திக்க வந்தார்கள். ஐயன் அவைகளை பார்த்து, வாங்க குழந்தைங்களா என்று சொல்ல, அந்த நாகராஜன்கள் அங்கேயே தங்கிவிட்டன. லட்சுமணன் ஐயனுக்கு அனுதினமும் உணவாக பாலும் பழமும் கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு நாள் ஐயனுக்கு உணவு கொடுக்க வந்தவன் சாமி தங்கி இருக்கும் குடிலுக்குள் 2 பாம்புகள் தொங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தான். அட, இந்த பாம்புங்க சாமியை கடிச்சிடக்கூடாது என்று நினைத்து அவைகளை பிடிக்கச் சென்றான். அவன்தான் இருளன் ஆயிற்றே, பாம்புகளை பிடிப்பது அவனுக்கு சகஜம்தானே. இதை கவனித்த ஐயன், லட்சுமணா, அதுகளை ஒன்றும் பண்ணாத, அதுங்க என் கூடயே இருக்கட்டும் என்று சொல்ல, சரிங்க சாமி என்றான் லட்சுமணன். கோவிலுக்கு வந்த முத்தப்பன் பெருமாளை தரிசித்துவிட்டு ஐயனை பார்க்க வந்தார். அங்கு அவர் ஐயனின் குடிலில் தொங்கியபடி இருக்கும் சர்ப்பங்களை பார்த்ததும் சற்று தயங்கியபடி நின்றார். இதை கவனித்த ஐயன், பயப்படாதே முத்தப்பா, உள்ளே வா, அதுங்க ஒன்றும் செய்யாது என்றார். அவ்வளவுதான். பிறகு முத்தப்பரும் சகஜமாக வந்து அமர்ந்து கொண்டார். இப்படியே காலம் சென்று கொண்டு இருந்தது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அவரிடம் ஆசி பெற்று செல்வார்கள். அதனால் மக்களின் வாழ்க்கையில் இருந்த இடையூறுகளும் நீங்கின. இப்படி சுற்றுவட்ட பகுதியில் உள்ள மக்கள் ஐயன் மீது அதீத நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தனர். எப்படி இருக்கிறீங்க மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. உங்க உடம்புல இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுங்களா? அதெல்லாம் சரியா போச்சு. அதான் பாலமுலையில வந்து இருக்கிறாருல எம்முலச்சாமி, பாலமுலச்சாமி. ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தாலே என்னமோ சாமியை பார்த்த மாதிரி இருக்குது. கடவுள்தேன். நேத்து பக்கத்து ஊருக்கு போயிருந்தோங்க, அங்கேயும் எல்லாம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என் உடம்புல இருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. ஒரு வாக்கி பார்த்தா போதும், மனசும் சுத்தம், உடம்பும் சுத்தம். இப்போ நல்லா இருக்குமுங்க மாப்பிள்ள. பரவாயில்லை, நம்ம பாலமன் ஃபேன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியாவே நடக்குதுங்க. அனைவரும் கிருஷ்ணானந்தரை பாலமலசாமி என்று அழைக்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் ஐயனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. இந்த கோவிலை ஏன் இன்னும் மேம்படுத்தக்கூடாது? கோவிலை சுற்றி 4 புறமும் சுவர்களை கட்ட வேண்டும், ஒரு ராஜகோபுரம் அமைக்க வேண்டும், அன்னதானமும் நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் மனதில்
தோன்றியது. இதை ஐயன் முத்தப்பனிடம் சொல்ல அவர் கோவில் அறங்காவலர் மற்றும் இறைப்பணி குழுவினர்களிடம் தெரிவித்தார். இது நல்ல யோசனை தான். ஆனா இந்த இடம் வனப்பகுதிக்கு நடுவில் இருக்குதுங்க. எப்படி கட்டுமான பொருள் எல்லாம் கொண்டு வர்றது என்று யோசித்தார்கள். கழுதங்க மீது பொதிய சுமக்க வச்சு கொண்டாடலாம் என்று முடிவெடுத்து அந்த கோவில் அறங்காவலரும் மற்ற முக்கிய நபர்களும் தேவைக்கு ஏற்ப சில கட்டுமான பொருட்களை மலையின் அடிவாரத்தில் இருந்து பல கழுதைகள் மீது பொதியாக சுமக்க வைத்து மலைப்பாதை வழியாக பல சிரமங்களை எதிர்கொண்டு கோவில் வரை கொண்டு வந்தனர். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் அந்த கோவில் அறங்காவலரும் ஆவார். ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டுமான பணிகளை துவங்கினார்கள். அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் சட்ட ரீதியாக சில சிக்கல்களை கொடுத்தார்கள். ஆனால் இது ஐயனும் அரங்கனும் சேர்ந்து நடத்தும் செயலாயிற்றே. சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து கட்டுமான பணிகள் மும்மரமாக நடக்க ஆரம்பித்தன. அமாவாசை பூஜைக்கு மஞ்சக்கொம்பை வரும் ஐயன் சில நாட்கள் இங்கேயே தங்கிவிடுவார். ஈரமாசி எத்தையம்மன் கோவிலை முழுமையாக கட்டிய பிறகு அம்மன் கோவிலுக்கு இடதுபுறம் ஒரு அறையை கட்டினார்கள். அதில்தான் ஐயன் எப்பொழுதும் தங்குவார். அந்த அறையில் ஐயன் ஒரு பலகையின் மீது மட்டும்தான் அமருவார். அதே பலகையின் மீது படுத்தும் உறங்குவார். அங்கேயும் அதிகாலையில் எழுந்து அந்த கோவிலுக்கு கீழ் உள்ள நிலத்து பகுதியில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு கால்வாயில் குளித்துவிட்டு ஒற்றை காலில் நின்று சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வார். இங்கும் ஐயனை காண பல பக்தர்கள் வர ஆரம்பித்தனர். ஒரு நாள் ஹாலட்னை என்ற ஊரில் இருந்து பல பக்தர்கள் ஒன்று கூடி அமாவாசை தினத்தன்று ஐயனை மஞ்சக்கொம்பை கோவிலுக்கு வந்து தரிசித்தனர். அப்போது அந்த கூட்டத்தில் ஐயன் மீது அதீத பக்தி கொண்ட சுமார் 60 வயது மூதாட்டி ஐயனிடம், நான் யாராவது ತಿಂಬುದು ನಿಂಗೆಗ ತಪ್ಪುದು ಒಂದು ಆಚೆ ಹಾಕ್ನ ಸ್ವಾಮಿ, ನಿಂಗೆಗ ಏನು ಇರುತ್ತಾರ ಸ್ವಾಮಿ என்று கேட்க ஐயன், ಹಿಟ್ಟೆಲ್ಲ ನಾವೊಂದನ್ನು ತಿಂಬುದಿಲ್ಲಮ್ಮ, ನೀ ಎನಗ ஏதாவது மாடி தன்னேந்து நித்த ஆசைப்பட்டல அவரிடதில்லம்மா, ಅದನ್ನು தேச ஏற்றுக்கொள்றியம்மா, அது என்னங்கிட்டேன்னா அம்மா போதும் என்றார். அந்த மூதாட்டிக்கு மிகவும் சந்தோஷம். அவ்வளவுதான். விறு என்று அவள் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். பிறகு மறுநாள் ஐயன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரையை வேக வைத்து ஒரு சம்படத்தில் அதை நிரப்பிக்கொண்டு ஐயனை காண கோவிலுக்கு வந்தாள். வரும் வழியில் அவளுக்கு சரியான பூரிப்பு. ஏனென்றால் ಅಯ್ಯ ಆಹಾರ ಮನೆ ಎಂದು ಒಂದು ತಿಂಬುದಿಲ್ಲ, ಅದೇ ನಾ ಹೋದ ಜನ್ಮದು ಏರ ಪುಣ್ಯ ಮಾಡಿದೆ ಅಂದರಿವಿಲ್ಲ ಅಯ್ಯ, ಏನಾಗ ಅಯ್ಯ ಬೇಸಿತ ಪುದುಗ ಉತ್ತರவு தப்புவார என்று நினைத்து கொண்டே மஞ்சக்கொம்பை
கோவிலுக்கு வந்து அடைந்தாள். அங்கு ஐயனை காண பக்தர்கள் கூட்டம். பாவம் அந்த மூதாட்டி அந்த ஆண்களுக்கு பின்னால் நின்று கொண்டு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு இருந்தாள். ಜಾಹ್ಲಾಯಿರ್ತವೆ ಅವರಿಗೂ ಆರಿರ್ತವೆ. ಸರಿ, ಈ ಕೂಟವ ಸ್ವಲ್ಪ ವಿಲಗಿಟ್ಟು ನಂಗೆ ಮುಂದೋடு ಹೋಗಿ ಹೆಸರು ಕೊಟ್ಟೋಡುವ என்று எண்ணி கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முந்தி செல்ல முயற்சித்தாள். அப்பொழுது அவளது கையில் இருந்த சம்படம் அந்த தள்ளுமுள்ளில் கீழே விழுந்து விட்டது. சம்படத்தின் மூடி திறந்து கீழே விழுந்த வேகத்தில் அதில் நிரப்பி இருந்த வேக வைத்த பருப்பு நிலத்தில் கொட்டிவிட்டது. பகீரென்றது அந்த பெண்மணிக்கு. ಅಯ್ಯೋ, ಇದು ಏನ ಇತ್ತ ಏಸಗ ಆಸೆಯೋಡ ಅಯ್ಯಗ ಏನ ದೇಶಿದಂದ್ರ ಅದು ಸೋಮಿ ஆசைப்பட்ட அவ கீழே சிந்திட்டனே என்று கவலையுடன் கோவிலில் உள்ள ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு நின்று விட்டாள். அங்கு ஐயன் அறைக்கு வெளியில் உள்ள திட்டில் அமர்ந்து இருந்த ஐயனுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. ஏன் தெரியாமல்? அவர்தான் திரிகாலதரிசியாயிற்றே. பிறகு அவர் கூட்டத்தை ஒரு பக்கம் நிற்கச் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி இருக்கும் இடத்திற்கு வந்து, ಏನಮ್ಮ ಅವರೇ ಸೂಚಿಬಿಟ್ಟುವ ಏನ ಅಪ್ಪರ ಸೋಗವೈದ್ಯ ಸೋಮಿಗೆ ಆಸೆಯೋಡ ನಾ ಬೇಸಿ ಬಂದ ಅವರೇ வீணாயிட்டுவே. எந்தோ அப்புறம் மன கஷ்டப்பட்டுட்டியா? நீ படுவ கஷ்டவளான் ஆறுவ கவலைப்படப்படா என்று சொல்ல, இதை கேட்ட அந்த பெண்மணி ஐயனிடம் கைகூப்பி, மன்னிச்சு பிடி சுவாமி, நான் அப்புறம் ஆசைப்பட்டுதா இதனை பேசி எத்தி வந்தேன் பாத்துவே என்று சொல்ல, அத்தையா சரி உடனே தருது நோடு என்று சொல்ல அந்த பெண்மணி முழித்தாள். பிறகு அந்த சம்படத்தின் மூடியை திறந்து பார்த்தாள். அங்கும் ஒரு அதிசயம் காத்திருந்தது. அந்த சம்படத்தில் அவள் சமைத்து கொண்டு வந்த அத்தனை உணவும் முழுமையாக நிரப்பி இருந்தது. உடனே அந்த மூதாட்டி ஐயனின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு, சோமிய கருணையே கருணத்த என்று சொல்ல, அங்கு கூடியிருந்தவர்கள் ஐயனை வணங்கினார்கள். இப்படி பற்பல அதிசயங்களை ஐயன் அவர் வாழ்க்கையில் அவ்வப்போது மக்களுக்கு நடத்தி காட்டுவார். ಬಾಬಾ ಅಯ್ಯನೇ ಪಾರಮರೆ ಅಯ್ಯನೇ ಒಂದು ಮನಸಾಗಿ ಎರಗಿ ಬಾಲಿ ಅಯ್ಯನೇ. ಬಾಬಾ ಅಯ್ಯನೇ ಪಾರಮರೆ ಅಯ್ಯನೇ ಒಂದು ಮನಸಾಗಿ ಎರಗಿ ಬಾಲಿ ಅಯ್ಯನೇ. ನೀ ಒಂದು ಮನಸಾಗಿ ಎರಗಿ ಬಾಲಿ ಅಯ್ಯನೇ. ಸ್ವಾಮಂದಿಯೂ ಮಾಡೆ ಮಾಡಿದನ್ನೇಯೋ ಸಂತೋಷದೋಗೆ ಎರಗಿ ಬಾಲಿ ಅಯ್ಯನೇ. ಸಾಮಂದಿಯೂ ಮಾಡೆ ಮಾಡಿದನ್ನೇಯೋ ಸಂತೋಷದೋಗೆ ಎರಗಿ ಬಾಲಿ ಅಯ್ಯನೇ. ಸಂತೋಷದೋಗೆ ಎರಗಿ ಬಾಲಿ ಅಯ್ಯನೇ.